ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலாகத்தில் எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி ஆலயத்திலிருந்து பிரத்யங்கிரா உபசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவையும் ஏற்படுத்தும் ஆடி பௌர்ணமியும் ஆகாஷ பிரத்யங்கிரா தேவியும் என்ற தலைப்பில் இந்த பதிவை நாம் இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராகவும் வல்லவராகவும் இருந்தாலும் பணமில்லை என்றால் உங்கள் உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், யாரும் உங்களை மதிக்கவே மாட்டார்கள். சிலர் கஷ்டமே படாமல் பணம் பல வழியில் வந்து கொண்டே இருக்கும். அது அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன். இது எல்லோருக்குமே கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. சிலர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எதுவுமே நடக்காது. அதுபோல உள்ளவர்கள் ஏதாவது வழி பிறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் அவர்களெல்லாம் இது போன்ற தாந்திரிகத்தை அவ்வப்பொழுது செய்யுங்கள். பல தாந்திரிக முறைகள் உள்ளது. ஆனால் அது ஒரு சில தாந்திரிகம் ஒரு சிலருக்கு உடனே பலனை கொடுக்கும். அதனால் இறை வழிபாட்டோடு பல தாந்திரிக முறைகளையும் அவ்வப்போது தருகிறேன். பலரும் பயன்படுத்தி பலனை அடைவார்கள் என்று தான் தருகிறேன். நமக்கு நல்லது நடக்க விடாமல் பூர்வஜென்ம பாவ கர்மா பல வழியில் தடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இது போன்ற தாந்திரிக முறைகள் எல்லாம் கையாளும் போது ஏதாவது கண்டிப்பாக நிச்சயமாக நாம் முன்னேறும் அளவிற்கு வழிகள் பிறக்கும். இப்போ மழை வருது அப்படின்னு சொன்னால் அந்த மழையை நம்மளால் நிப்பாட்டவே முடியாது. ஆனால் மழையில் நனையாமல் இருப்பதற்கு ஓரளவு நம்ம நனையாமல் இருக்க குடை கொண்டு போவது இல்லையா? அதுபோலத்தான் இந்த தாந்திரிக முறைகள் எல்லாம். நான் சொல்கின்ற தாந்திரிக முறைகள் அனைத்தையுமே ஜெய்ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவியை வணங்கி செய்து பாருங்கள், நிச்சயமாக பலனை தரும். ஏன்னா இறைவனை வணங்காமல் தாந்திரிகத்தை மட்டும் செய்வதனால் அந்த அளவுக்கு பலன் கிடைத்து விடாது. ஆனால் இறை வழிபாட்டோடு கூடி இந்த தாந்திரிக முறைகளை கையாளும் போது நிச்சயமாக நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது இந்த ஆடி பௌர்ணமி சனிக்கிழமையே வந்துடுது. இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இந்த பரிகார முறை செய்ய போகிறீங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய அந்த பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இதை நீங்கள் செஞ்சுருங்க. சுத்தமாக குளித்து முடித்து பூஜை விளக்கெல்லாம் ஏற்றி அப்போ என்ன பண்ணி ஒரு சுண்ணாம்பு வெற்றிலை பாக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா? அது போல் வெற்றிலை மேலே சிறிது சுண்ணாம்பும் சிறிது மஞ்சள் சிறிது குங்குமம், அதுவும் நல்லா சிகப்பு குங்குமம், இது மூணுத்தையும் பன்னீர் விட்டு நல்லா குழைத்து பொட்டு வைப்பது போல் நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வீட்டோட தலைவாசல் முன் கதவு இருக்கும் இல்லையா? அதில் முன்பக்கம் ஸ்வஸ்திக் வரைஞ்சிருங்க. அது உங்களுடைய மோதிர விரலால் வலதுகை மோதிர விரலால் நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் வீட்டோட நிலைவாசலோட தலைவாசல் சொல்லணும். அதுக்கு முன்பகுதியில் நீங்கள் ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. அதில் சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாம் வச்சுருங்க. அதில் 5 இடங்களில் வைக்கணும். ஏன்னா 4 கார்னர்லேயும் நடுவில் ஒன்று சேர்த்து மொத்தம் 5 பொட்டுகள் நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு அதே போல் உட்பகுதி, இந்த நிலைவாசலுக்கு உள்பகுதி இருக்குல்ல, நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க இல்லையா? அந்த கதவை சாத்தினா உள்பக்கம் இருக்கும் இல்லையா? அந்த உள்பக்கமும் நடுப்பகுதியில் ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சிருங்க. அப்படி ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டு அதோட லெஃப்ட் சைடில், அதாவது இடது பக்கம் லாபம் அப்படின்னு சொல்லி இதாலேயே எழுதுங்க. நீங்கள் கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த குங்குமம், மஞ்சள், சுண்ணாம்பு, இதெல்லாம் அதனாலேயே நீங்கள் எழுதணும். வலது கை மோதிர விரலால் லெஃப்ட் சைடில் லாபம்னு எழுதிட்டு வலதுபுறம் சுபம்னு எழுதணும். நீங்கள் ஸ்வஸ்திக்கை நடுவில் உள்புறம் மட்டும்தான் இதை எழுதணும். இது யாருக்கும் தெரியக்கூடாது. வெளிப்பக்கம் ஸ்வஸ்திக் மட்டும் வரைஞ்சா போதும். உள்பக்கம் ஸ்வஸ்திக்கை நடுவில் போட்டுட்டு இந்த பக்கம் லாபமும் இந்தாண்ட பக்கம் வலது பக்கம் சுபம் என்று எழுதணும். இப்படி நீங்கள் எழுதி யாருக்கும் அது தெரியாமல் அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அதுலேயும் அதே போல் சந்தனம் போட்டு 5 இடங்களில் நீங்கள் வச்சிடணும். இதுக்கு நீங்கள் சாம்பிராணி புகை, தூபம் எல்லாமே காட்டும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் எல்லாம் ஒழிந்து சுபிட்சம் உண்டாகும். திடீர் பணவரவு அவ்வப்போது அதிகரித்து கொண்டே இருக்கும். செய்து பயன்பெறுங்கள். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி அருளாசியுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.